கங்குவா படம் ரிலீஸ் ஆகி 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. 3வது வாரத்தை நோக்கி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஆனாலும் கூட இந்த படத்தை பற்றிய சர்ச்சைகளோ சங்கடங்களோ அடங்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டுருக்காங்க. படம் நல்லா இருக்குங்கிறாங்க, சில பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. ஆனாலும் அவ்வளோ மோசம் இல்லைங்கிறாங்க. எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு எழுத்து ஜாம்பவான் எழுத்தாளர் ஜெயமோகன் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த கங்குவா படத்தை திட்டமிட்டே வீழ்த்திட்டாங்க. இந்த படம் ஒரு கல்ட்டு கிளாசிக்னு கொஞ்சம் வருஷம் கழிச்சு கொண்டாடுவாங்க. இப்போ இந்த படத்தை யாரெல்லாம் திட்டம் போட்டு வீழ்த்தினாங்களோ நாளைக்கு அவங்க படங்களுக்கும் அதே தான் நடக்கும் வேற ஒருத்தரால. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கங்குவாவுக்கு மட்டுமில்ல வேற எந்த படத்துக்கும் நடந்திருக்க கூடாது அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செஞ்சார் எழுத்தாளர் ஜெயமோகன். ஆனால் இப்போ நம்ம நடிகரும் இயக்குனருமான ரமேஷ் கண்ணா பார்த்திங்கன்னா கங்குவா படம் நல்லா தான் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறதா சோசியல் மீடியா முழுக்க அந்த தகவல் பரவிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காராமனா, கங்குவா படம் நல்லா இல்லைதாங்க, அவ்வளவு மோசமாக தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். 1000 ரூபா கொடுத்து குடும்பத்தோடு படம் பார்க்க போகிறவன் படம் நல்லா இல்லைன்னா திட்டத்தான் செய்வான். 1.5 நாள் வேலை செஞ்சுட்டு அவன் அதில் படம் பார்த்து நல்லா இல்லைன்னா அவனை ஏன்டா திட்டுறன்னு கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது ரமேஷ் கண்ணா சூர்யாவோட பல படங்களை இணைந்து நடித்தவர். அவர் ஏன் இப்படி ஒரு கருத்தை சொன்னார்? ஒருவேளை அவர் கங்குவா படத்தை மட்டும் சொல்லாமல் பொதுவாக ஒரு சினிமா நல்லா இல்லைனா ரசிகர் நல்லா இல்லை தான் சொல்லுவான், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவான் அப்படிங்கிற கருத்தை திரித்து கங்குவா படத்தை தான் ரமேஷ் கண்ணா சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வன்மவாதிகள் ஹேட்டர்ஸ் பரப்பி விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் ஓடிட்டுருக்கு. எது எப்படியோ கங்குவா படத்தை பற்றின சர்ச்சைகளும் சங்கடங்களும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. பழுத்த மரம் தான் கல்லடிபடும் அப்படின்னு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட கங்குவாவும் சரி நடிப்பினாயகன் சூர்யாவும் சரி அவங்க பழுத்த மரமாக இருக்கனால தான் தொடர்ந்து அந்த படங்களை பற்றின டாக்கே எங்கே பார்த்தாலும் ஓடிட்டுருக்கு சோசியல் மீடியா முழுக்க. ஸோ இது குறித்து நீங்களே என்ன முடிவு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.